ஹாய், திஸ் இஸ் நாகு. டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி தான். பேருக்கு தான் உருளைக்கிழங்கு மசாலா, இதில் வித்தவுட் மசாலா ரெசிபி தான். ஸோ ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கேன். எண்ணெய் சூடானதுமே ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம்லாம் இதுக்கு தேவையில்லை, பெரிய வெங்காயமே போதுமானது. ரொம்பலாம் வதங்கணும்னு வெயிட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, நான் தோல் உரிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை மசிச்சோ இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். நல்லா வேகணும் அது. நான் இந்த ரெசிபிக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா பூவாட்டம் வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கரண்டிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நசுக்கி விட்டுடலாம். அந்தளவுக்கு இது போதுமானது. நசுக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு நிறுத்தி வச்சிட்டா, சிம்மில் நிறுத்தி வச்சிட்டா இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடும். இந்த ஆந்திரா பக்கம் வந்து நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவுமே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சினா கீழே வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். Thank you.